கடிகள் தாக்கிய போதும் குண்டுகள் நெஞ்சு துளைத்த போதும் மடிகள் தாக்கிய போதும் குண்டுகள் நெஞ்சு துளைத்த போதும் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் விட மாட்டோம் கோரிக்கைகளை வென்றடைக்கு வரை விட மாட்டோம் கோரிக்கைகள் வென்று வரை விட மாட்டோம் கொண்டு விடுவோம் தொழிலாளி வர்க்கமாய் கொண்டு விடுவோம் தொழிலாளி வர்க்கமாய் கொண்டு விடுவோம் ஜாதி கடந்து மனம் கடந்து இனம் கடந்து ஒளி கடந்து 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்களை ஒன்று விடுவோம் சட்டவிரோத பணிநீக்கல் அனைத்தையும் ரத்து செய். சட்டவிரோத பணிநீக்கங்கள் அனைத்தையும் ரத்து செய். ஓட்டப்படல. தொழிலாளர்களுடைய வார விடுமுறை நாட்கள்லையும் மாநிலம் முழுவதும் தினந்தோறும் பல நூறு ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்படுது. இவ்வாறு ஆம்புலன்ஸ் நிறுத்தி வைக்கப்படும் போது பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுது, தொழிலாளர்களுக்கு பணிச்சுமை கூடுது, ஆம்புலன்ஸ் காலதாமதமாக வருதுன்னு பல இடங்கள்ல பொதுமக்கள் தொழிலாளர்களை தாக்குறாங்க. இது குறித்து எங்கள் தொழிற்சங்க தரப்புல இருந்து தொடர்ந்து நிர்வாகத்திற்கு எதிராக புகார் எழுப்பி ஆம்புலன்ஸுகளை தடை இல்லாம இயக்கணும்னு வற்புறுத்துறதுனால இந்த நிர்வாகத்துடைய விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய HR அம்மு என்பவரும் இங்க மாவட்டங்கள்ல அதிகாரியாக இருக்கக்கூடிய விக்னேஷ் என்பவர்களும் எங்களுடைய தொழிற்சங்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து தொழிலாளர்களை நீண்ட தொழில்களை பணியமர்த்துறது, பணியிட மாறுதல் செய்யறது, பணி நீக்கம் செய்யறது மாதிரியான சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் ஆம்புலன்ஸுகள் தடை இல்லாமல் 24 மணி நேரமும் இயக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த மாவட்டத்திலே மாவட்ட அதிகாரியாக இருக்கக்கூடிய விக்னேஷ் என்ற மாவட்ட நிர்வாக அதிகாரி அநாகரிகமான போக்கு கடைபிடிக்கிறார். நடு இரவுல பெண் தொழிலாளர்களிடம் போன் பண்ணி இன்ஜின் செக் பண்றேன், வண்டியை செக் பண்றேன்னு போன் பண்ணி தொந்தரவு பண்றது, அந்த மாதிரி போன்ல பேச மறுக்கிற பெண் தொழிலாளர்களை தலைமை அலுவலகத்துல சொல்லி விசாரணையை அலங்கழித்து வேலை நீக்கம் செய்கிறது, நீண்ட தொலைவுல பெண் தொழிலாளர்களை பணியமர்த்துறது, ஒரு குறிப்பிட்ட தொழிற்சங்கத்துல உறுப்பினராக சேர்ந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அருகாமையில பணி வழங்குவேன்னு வலியுறுத்துறது, இது போன்ற நேர்மையற்ற தொழில் நடவடிக்கையில் அவர் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காரு. அவர் மீது பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அவர் மீது உரிய நடவடிக்கை தொழிற்தகராறு சட்டம் 1947 25 கீழ் நடவடிக்கை எடுக்கணுங்கிறத வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஆர் ராஜேந்திரன், மாநில பொதுச் செயலாளர், 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம், சிவாய்டி. அவர் மேல் நடவடிக்கை எடுக்காம காரணம் இல்ல, இப்ப அவங்களுக்கு என்னன்னா பிற மாநிலங்கள்ல இந்த சேவை திட்டத்தை அரசோட கட்டுப்பாடு இல்லாம, தலையீடு இல்லாம GVKEMR என்ற தனியார் நிறுவனம் மட்டும் நடத்துறாங்க. அதனால அங்க எல்லாம் சேவையை பேரளவுக்கு நடத்துறாங்க. ஒரு 100 ஆம்புலன்ஸ் ஓடுற இடத்துல 10 ஆம்புலன்ஸ் தான் ஓடுறாங்க. தமிழகத்துல மட்டும்தான் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ங்கிற வழிமுறையை நாங்க தொடர்ந்து அரசுகிட்ட வலியுறுத்திட்டு இருக்கிறதுனால அரசோட தலையீடு கவனத்தோட இந்த சேவை நடத்தப்படுது. அப்படி இங்க கோவை மாவட்டத்துல ஒரு நாளைக்கு இத்தனை ஆம்புலன்ஸ் இயக்கப்படாமல் நிறுத்தப்படுதுங்கிற தகவல் எங்க தொழிற்சங்கத்துக்கு வரக்கூடாது. தொடர்ந்து நிர்வாகத்துடைய தவறுகளை, அதாவது ஒரு ஆம்புலன்ஸுக்கு எவ்வளவுன்னு அரசாங்கம் நிதி ஒதுக்குது, அந்த பணத்தை ஆம்புலன்ஸ் ஓட்டுனாலும் ஓட்டலனாலும் 10 நாள் ஓட்டிட்டு 20 நாள் ஓட்டாம வச்சிருந்தா, அல்லது டீசல் அடிக்காம இருக்கலாம், தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கலாம், இந்த மாதிரி பணத்தை முறைகேடாக
அவங்க சம்பாதிக்கிறதுக்கும் இந்த 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 மாதிரியான தலையீடு தொழிற்சங்கம்ங்கிற பேர்ல வந்து நிர்வாகத்துக்கு எதிராக புகார் எழுப்பாமல் இருப்பதற்கு தொழிலாளர்களை அச்சுறுத்துவதற்காக இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை எடுக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைப்பு போராட்டம். ஆமா, முதல் கட்டமா திருநெல்வேலியில, தென்காசியிலும், மதுரையிலும், இப்ப இரண்டாவது கட்டமா கோயம்புத்தூர்ல நடத்துறோம். அடுத்தது திருச்சி, சென்னை, வேலூர் இந்த பகுதிகளில் நடத்திட்டு நாங்க மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களையும் அணிதிரட்டி இதற்கான பொது வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறதுக்கு இருக்கிறோம். அரசு உரிய கவனம் செலுத்தி இந்த நிர்வாகத்தின் சட்டவிரோத நடவடிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கலன்னா ஒட்டுமொத்த மருத்துவத்துறை தொழிலாளர்களையும் அணிதிரட்டி வார விடுமுறை, வருடாந்திர ஊதிய உயர்வு, இந்த தொழிலாளர்களுக்கு எந்த சட்ட நீதிகளையும் கடைபிடிக்காத விஷயங்கள் வந்து எல்லா தொழிலாளர்களுக்குமே இருக்கு மருத்துவத்துறையில. அப்ப இவங்க எல்லாரையும் ஒன்று திரட்டி பொது வேலை நிறுத்தத்துக்கு நாங்க தயாராகிட்டு இருக்கோம். நன்றி.